வணக்கம் நேர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வார் எப்ப வேணாலும் முடிஞ்சிரும். ஈரான்ல பெரும்பாலான பகுதிகள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே அடிச்சுட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாயிண்ட் பண்ணி அடிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லாதனால வார் அப்படிங்கிறது சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காரு. ஆனா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான ட்வீட். அத இப்ப நம்ம பார்க்கிறதுக்கு ரொம்ப கரெக்ட்டான ட்வீட்ன்னு கூட சொல்லலாம். வார் நடக்கும்போதே அவர் ஆக்சுவலா அந்த ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நாங்க 20 வருஷமா ஒரு டெக்னிக்க பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வார் டெக்னிக்க பில்ட் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா ஈராக்லயும், ஆப்கானிஸ்தான்லயும் வார் எடுக்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லலாம் தோத்தாங்களோ, அது எதுலலாம் அவங்க தோத்துருக்காங்கன்றத பார்த்து, அவங்கள எந்த விதத்துல அடிக்க முடியுன்றதுக்காகவே நாங்க ஒரு டெக்னிக்க பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. $4 டிரில்லியன் செலவு பண்ணி ஆப்கானிஸ்தான்லயும், ஈராக்லயும் அமெரிக்கா வார் வேஜ் பண்ணாங்க. ஆனா நெறைய இடத்துல அவங்க சறுக்கி விழுந்தாங்க. அது எந்தெந்த இடத்துலலாம் சறுக்கி விழுந்தாங்கன்றத நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். தெஹ்ரான்ல தொடர்ந்து பாம் விழுந்துகிட்டே தான் இருக்கு. அது எக்காரணத்த கொண்டு எங்களுடைய வார் கேப்பபிலிட்டிய குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. எந்த விதத்திலயும் அமெரிக்காவால எங்கள அஃபெக்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு அவர் சவால் விடுற மாரி சொல்லியிருந்தாரு. அத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வார இஸ்ரேலும், அமெரிக்காவும் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆனா இதை எப்படி முடிக்கிறது, எப்ப முடிக்கிறது அப்படிங்கிறத ஈரான் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அயத்தொல்லா கொமேனி அவர்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்துல பேசினாங்க அப்படிங்கிறது தான் முன்னாடி புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இவங்க கிட்ட இருந்த அந்த வார் டெக்னிக் தான் இவங்களை இந்த அளவுக்கு தைரியமா பேச வச்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம மக்கள் பேச்சுல ஈரானுடைய தனித்துவமான தந்திரம் அப்படின்னு சொல்லி ஷிப்ஸ்ல நேவல் மைன்ஸை யூஸ் பண்ணி மவுண்டன்ஸ்ல ஒளிஞ்சு நின்று எப்படி எதிரிகளை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா அடிப்பாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். இப்ப ஒருவேளை அந்த எதிரி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி நிலத்துக்குள்ள நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க, இல்ல வேற வழிகள் மூலமா நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அச்சுறுத்தலை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு டீசென்ட்ரலைஸ்ட் மொசைக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மொசைக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன பார்க்கலாம் வாங்க. ஸோ 2026 February 28 வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேல சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கொமேனியை அசாசினேட் பண்ணாங்க. குடும்பத்தோட ஆக்சுவலா அசாசினேட் பண்ணாங்க. ஸோ லீடர் போயிட்டாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடையும் இஸ்ரேலுடைய அசம்ஷனா இருந்தது. ஆனா இன்னைக்கு டே 12 முடிஞ்சிருச்சு. ஈரான் இன்னைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மொசைக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 20 வருஷமா அப்படி என்னதான் பிளான் பண்ணாங்க, யார் இதை ஃபார்முலேட் பண்ணாங்கன்னு பார்த்தா ஐஆர்ஜிசி தான் ஆக்சுவலா இதை ஃபார்முலேட் பண்ணி 20 வருஷமா இதை அப்கிரேட் பண்ணி கம்ப்ளீட்டா இந்த பிளானை தயார் பண்ணியிருக்காங்க. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2003 சதாம் ஹுசைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈராக்க அமெரிக்கா அடிக்கிறாங்க. அவங்களும் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறதா சொல்லி தான் 2003ல அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அடிக்கும்போது ஈராக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சென்ட்ரலைஸ்டு மிலிட்ரி. எல்லாமே பாக்தாத்ல இருந்து தான் டோட்டல் கண்ட்ரோல். ஸோ சதாம் தான் அங்கே சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிறதுனால யூஎஸ் அட்டாக்கை தொடங்கின உடனேயும் டே 1 பாக்தாத்ல தான் ஃபர்ஸ்ட் பாம்பு போடுறாங்க. டே 3 அவங்களுடைய டோட்டல் கமாண்ட் ஸ்ட்ரக்சரும் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகுது, டிஸ்ரப்ட் ஆகுது. டே 21 பார்த்தீங்கன்னா சதாமுடைய ரிஜிமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு ஈராக் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாச்சு. இத உலக நாடுகள்ல இருந்து எல்லாருமே நம்ம டிவியில பார்த்தோம். ஆனா ஈரான் இதை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க. டிவியில இதை பார்க்கும்போது ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ்க்கு மைண்ட்ல வந்த ஒரே விஷயம், இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி, ஈராக் வரைக்கும் வந்துட்டாங்க, நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வருமா, வந்ததுன்னா என்ன ஆகும், சதாம் ஹுசைன் என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த சென்ட்ரலைஸ்ட் கமாண்ட். ஒரு இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் கமாண்ட் போறது அப்படிங்கிறத முதல்ல கட் பண்ணணும். ஸோ சதாம் இறந்துட்டாரு, இல்ல சதாம பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்மி கன்ஃபியூஸ் ஆயிடும், அந்த செயின் ஆஃப் கமாண்ட் ப்ரோக் ஆயிடும், அந்த செயின் ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது உடஞ்சிரும், சோல்ஜர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு வழி என்ன பண்றதுனே தெரியாம எனிமி கிட்ட சரண்டர் ஆயிருவாங்க. இந்த மிஸ்டேக்கை நாம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து டோட்டல் மிலிட்டரி கெப்பாசிட்டியை ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. இது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்லயும் யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத கவனிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல யூஎஸ் பிடிச்சப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிட்டிஸ் அவங்க ஈஸியா கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு செல்ஸ், அதாவது ஒவ்வொரு குழுக்களா இருக்கக்கூடிய மக்களை இல்ல குழுக்களா இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அவங்களால கண்ட்ரோல்குள்ள கொண்டே வர முடியல. அதே மாதிரி ரக்கடான மவுண்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவங்க எடுத்த எல்லா இனிஷியேட்டிவும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறத ஈரான் கவனிச்சாங்க. ஸோ அதே விஷயத்தை இங்க எடுத்து அப்ளை பண்றாங்க. 2005ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2005ல
யுஎஸ் உடைய பிரசன்ஸ் வந்து ஈராக்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் அதிகமா பீக்ல இருந்தப்ப ஈரானையும் அவங்க இன்வேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வந்தோடனே டக்குன்னு ஏற்கனவே சொன்ன அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளானை இப்ப முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. அப்போ ஐஆர்ஜிசியுடைய கிளாசிக் ஆர்மியை 31 இண்டிபெண்டன்ட் யூனிட்டா பிரிக்கிறாங்க. அது என்ன 31 அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான்ல மொத்தம் 31 ப்ராவின்சஸ் இருக்கு. ஒவ்வொரு மாகாணம்னு வச்சுக்கோங்களேன், மாநிலம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மிலிட்டரி பேஸ், ஒரு ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், ஒரு செயின் ஆஃப் கமாண்ட், ஒரு சீஃப் இருப்பாங்க. எப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு ஓவரால் ஒரு மிலிட்டரி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி இருக்கு. ஸோ இதை தான் அவங்க வந்து மொசைக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா, நார்மலா ஒரு ஆர்மி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாப் லீடர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா அந்த செயின் ஆஃப் கமாண்டுங்கிறது கட் ஆயிடும், ஆர்மி கன்ஃபியூஸ் ஆகும், சரண்டர் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். வேறஸ் ஈரானோட ஆர்மியில 31 கற்கள் சேர்த்துனா அப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 31 டிஃபென்ஸ் டீம்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் தனிப்பட்ட டிஃபென்ஸ் டீம்ஸ். ஸோ டாப் லீடர் கொல்லப்பட்டா கூட ரீஜனல் கமாண்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டேக் ஓவர் பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட ஏரியாவை. லோக்கல் யூனிட்ஸ் வந்து இண்டிபெண்டா ஃபைட் பண்ண முடியும் அப்படின்றதுனால இங்க சென்ட்ரல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே தேவையில்லை. என் ஏரியாவை நீ அடிக்க வந்தியா, உடனே நான் திருப்பி அடிப்பேன். யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை. அந்த 31 ஆர்மி பேஸும் இப்ப தனித்தனியா இயங்கிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒன்னு டெஸ்ட்ராய் ஆனாலும் இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் மோட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லீடர் போனாலும் வார் போகாது. இதுதான் மொசைக் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொசைக்னு இதுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ சின்ன சின்ன கற்கள், இப்போ ஒரு thousands ஆஃப் சின்ன சின்ன கல்லை நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஒரு கல் உடைஞ்சா கூட மற்ற கல் எல்லாமே இம்பாக்டா இருக்கும். ஒரு மிலிட்டரி பேஸ் வேணா அடி வாங்கி தோத்து போகலாம், ஆனா மிச்சம் இருக்கிற 30ங்கிறது கம்ப்ளீட்டா இன்டாக்டாவே இருக்கும். அதுக்கு இந்த மொசைக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ஈரான் டிசைன் பண்ணது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வச்சிருக்காங்க, ஃபோர்த் சக்சஸர் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க அயத்தொல்லா கமேனியை கொன்னுட்டீங்க, கொன்ன உடனே அவருடைய பையன் வந்தார், அவரையும் கொல்லுவீங்க. அவரை கொன்னா மூணாவது அடுத்த இன்னொரு லீடர் வருவார், மூணாவது வர்ற லீடரையும் கொல்லுவீங்க, நாலாவது ஒரு லீடரும் வருவார். ஏன்னா இந்த 4 பேரும் இப்ப லைன்ல இருக்காங்க. நீங்க 4 பேரை கொன்னாலும் அடுத்து வரக்கூடிய ஆள் அப்படிங்கிறது உலகத்துக்கு இப்ப தெரியாது. பட் நாங்க ஒரு லீடருக்கு அடுத்தடுத்து யார் லீடரா வரப்போறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சக்சஷன் பிளான் அப்படிங்கிறத செஞ்சுதான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய இந்த ஃபோர்த் சக்சஸர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடங்குறதுல இருந்து ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் 100 ஹவர்ஸ்ல மட்டும் $3.7 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செலவு அப்படிங்கிறது இந்தியன் ரூபியில பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் அப்படிங்கிறது ஏறக்குறைய இன்னைய தேதிக்கு 9,000 கோடி ரூபாய். ஸோ அப்ராக்சிமேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35,000 crores வரைக்கும் ஃபர்ஸ்ட் 100 ஹவர்ஸ்ல மட்டும் நடந்திருக்கு. இப்போ இந்த வார் அப்படிங்கிறது 12 நாள் முடிஞ்சு 13வது நாள் எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதனுடைய செலவுகள் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மோரோவர் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த $3.7 பில்லியன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அன்பட்ஜெட்டட் மணி தான். அதாவது பட்ஜெட்டுக்கு வெளியில எடுத்து செலவு பண்ணக்கூடிய பணம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எடுத்து பார்க்கும்போது வார் சீக்கிரம் முடிஞ்சிரும், நாங்க முடிச்சிருவோம், எல்லா இடத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாலும் ஈரானுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நீ தொடங்கிட்ட, என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நான் முடிவு பண்ணுவேன் எப்போ எப்படி இந்த வார் முடியும் அப்படிங்கிறத. பட் ஈரானுமே இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி தெரியுது. ஒரு 3 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நாடெல்லாம் இனிமேல் இவங்களை அடிக்க மாட்டான்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க. இந்த போர்ல நடந்த இழப்புகளுக்கெல்லாம் யார் எங்களை அடிச்சாங்களோ அவங்க இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிபந்தனைகள்லாம் கூட ஏற்கனவே விதிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வார் எப்படி எண்ட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த மொசைக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தரை வழியா எதிரிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அவங்க தடுப்பாங்க அப்படிங்கிறது. இதே கடல் வழியா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா அவங்க உள்ள வராங்க அப்படின்னா அதை எப்படி தடுப்பாங்கன்றது ஏற்கனவே நம்ம போட்டிருக்க வீடியோ இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். தேங்க்யூ.